சூரல் மலையில் மீட்பு பணிகளுக்காக 30 மணி நேரத்தில் அமைக்கப்பட்ட தற்காலிக பெய்லி பாலத்தை பார்வையிட்டார் பிரதமர் மோடி. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோருடன் நடந்து சென்று பாதிப்புகளை கேட்டறிந்தார். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களை சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல். பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை இழந்த சிறார் மற்றும் இளையோர்களை கட்டி அணைத்து ஆறுதல். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரிடம் நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. உயிரிழந்தவர்களின் உருவப் படங்களுக்கும் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். வயநாடு பேரிடர் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் கனவுகளை சிதைத்துவிட்டதாக பிரதமர் மோடி உருக்கம். பாதிக்கப்பட்டவர்கள் தனித்து விடப்பட மாட்டார்கள் என்றும் மத்திய அரசு அவர்களுக்கு துணை நிற்கும் என்றும் உறுதி. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களின் சேதங்களை ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார் பிரதமர் மோடி. சூரல்மலை, வெள்ளிமலை, முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளின் பாதிப்புகளை முதல்வர் பினராயி விஜயனுடன் இணைந்து ஆய்வு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் நடைபெற்ற மூவர்ண கொடி யாத்திரை. வீடுகள் தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் கீழ் தேசிய கொடிகளை ஏந்தியபடி பொதுமக்கள், போலீசார், பாதுகாப்பு படை வீரர்கள் பேரணி. டெல்டா மாவட்டங்களில் 1170 கோடி ரூபாயில் வேளாண் பெருத்தொழில் வழித்தடம் அமைக்கிறது தமிழ்நாடு அரசு. உணவு தொழில் பூங்கா, குளிர்பதன கிடங்குகள் உள்ளிட்ட விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை. சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் வழக்கு. அவசர வழக்காக பட்டியலிடுமாறு அதிமுக தரப்பில் முறையீடு. தமிழக பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருப்பதாக புள்ளி விவரங்களை ஒப்பிட்டு அண்ணாமலை குற்றச்சாட்டு. நடப்பு காலாண்டிற்கான தமிழகத்தின் ஜிஎஸ்டி வரி வசூல் கடந்த ஆண்டுடன் ஒப்பிட்டால் 11% குறைந்துள்ளதாகவும் பேட்டி. விஜய் அரசியலுக்கு வருவதைக் கண்டு எந்த பயமும் இல்லை என அண்ணாமலை கருத்து. விஜய் வந்தால்தான் மக்களுக்கு நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க சாய்ஸ் இருக்கும் எனவும் பேட்டி. அவங்க சொல்லாதவரை 4 முனை போட்டியாக இருக்கும். புதியவர்கள் வருவார்கள். ஒரு பெரிய அரசியல் புரட்சி 2026 நடக்கும். சென்னை பாலவாக்கத்தில் வீட்டில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி பொன் மாணிக்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. சிலை கடத்தல் வழக்கில் கைதான டிஎஸ்பி காதர் பாட்ஷா தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை. சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு என 2018 அளிக்கப்பட்ட புகார் நீண்ட காலமாக நிலுவை. விசாரணை நடத்த சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தலைமறைவாக உள்ள ரவுடி சம்போ செந்திலின் இருப்பிடத்தை அறிய தேசிய தகவல் மையத்தின் உதவியை நாடிய சென்னை போலீஸ் 11 ஆன்லைன் செயலிகள் மூலமாகவும் 10 இன்டர்நெட் கால் எண்கள் மூலமாகவும் தனது கூட்டாளிகளுடன் சம்போ செந்தில் பேசியதாக போலீசார் தகவல். கடந்த ஆண்டு மகன் அஸ்வத்தாமன் கைதானதற்கு ஆம்ஸ்டாங்கே காரணம் என கூறி அவரிடம் சிறையில் இருந்தபடி நாகேந்திரன் செல்போனில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தகவல். நாகேந்திரனுக்கு காவலர் ஒருவர் செல்போன் கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் அது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. பதக்கங்கள் அணிந்தபடி விமான நிலையம் முன்பு நடனமாடிய வீரர்கள். திருநெல்வேலி மாநகராட்சியின் 7வது மேயராக பதவியேற்றார் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன். மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னையில் வீடுகளின் முன் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள நோ பார்க்கிங் போர்டுகளை அகற்ற எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். போக்குவரத்து காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன் வழங்க 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை. போக்குவரத்து துறை தலைவர் அலுவலகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் நடவடிக்கை. ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற இந்திய மல்யுத்த வீரர் அமன் ஷெராவத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டிய பிரதமர் மோடி. 57 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் எடையை குறைத்து அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் பதக்கம் வென்று சாதனை படைத்ததாக பாராட்டு.
நிதித்துறை செயலாளராக உள்ள டிவி சோமநாதனை கேபினெட் செயலாளராக நியமித்தது மத்திய அரசு. தமிழகத்தைச் சேர்ந்த சோமநாதன் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அப்பதவியில் இருப்பார். இருசக்கர வாகன சந்தையில் சீனாவை இந்த ஆண்டில் இந்தியா பின்னுக்கு தள்ளும் என கவுண்டர் பாயிண்ட் ஆய்வு நிறுவனம் கணிப்பு. உலகின் மொத்த இருசக்கர வாகன சந்தையின் 35% பங்குடன் இந்தியா முதலிடம் பிடிக்கும் என எதிர்பார்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வழங்கப்பட்ட வெண்கல பதக்கம் தரமற்றவையாக உள்ளதாக புகார். பதக்கம் பெற்ற ஒரே வாரத்தில் அதன் பளபளப்பு தன்மை மங்கியதாக அமெரிக்க ஸ்கேட்போர்டு வீரர் குற்றச்சாட்டு. உடல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வீராங்கனை வினேஷ் போகாத்துக்கு ஜப்பான் மல்யுத்த வீரர் ரெய் ஹிகுச்சி ஆறுதல். உங்கள் வழி எனக்கு புரிகிறது, பின்னடைவுகளிலிருந்து மீண்டு எழுவதே அழகானது என்று வலைப்பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 51,560 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் தங்கம் 6,445 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.